ஆரோக்கியமான டீ வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மஞ்சள் பூசணி டீ. மஞ்சள் பூசணி பாத்தீங்கன்னா சாம்பார் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அல்வா செஞ்சு சாப்பிடுவோம். இதை தவிர்த்து அந்த மஞ்சள் பூசணி காயில மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கு. வெண்பூசணி மஞ்சள் பூசணி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது மஞ்சள் பூசணிக்கு மருத்துவ குணங்கள் கொஞ்சம் அதிகம். அதனால அதுல டீ போறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மஞ்சள் பூசணிக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துலாம். மஞ்சள் பூசணியில விட்டமின் ஏ சத்து இருக்கு, கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வுகளை கொடுக்கும். இது எல்லாத்தையும் விட பொட்டாசியம் அளவு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு முழு வாழைப்பழத்தை சாப்பிடும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொட்டாசியம் சத்து கிடைக்குமோ அதோட பல மடங்கு சத்து இந்த மஞ்சள் பூசணி சாப்பிடும்போது கிடைக்கும். சரி, இப்ப மஞ்சள் பூசணியில தேநீர் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க நார்மலா டீ போடுவீங்களே அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்கு டீ போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி ஒரு 10 துண்டு எடுத்துக்கோங்க, அது 100 கிராம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், பட்டை கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க விடுங்க. அதை அப்படியே இறக்கி வடிகட்டி குடிச்சிடலாம். சர்க்கரை, தேன் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மஞ்சள் பூசணியில இயற்கையாவே இனிப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால யார் வேணாலும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அடுத்த வீடியோல மற்றும் ஒரு ஆரோக்கிய தேநீரோட உங்களை சந்திக்கிறேன்.